சார் நம்ம கர்நாடகா ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, லிவிங் பார்ட்னர்ஸ், அதாவது இப்ப கல்யாணம் பண்ணாம லிவிங் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேர் இருக்காங்க. லிவிங் பார்ட்னர்ஸ் கேன் பி ட்ரைடு ஃபார் குரூவல்டி அண்டர் 498. அதுனா வரதட்சணை கொடுமை. அப்புறம் பிளஸ் குடும்ப ஒரு ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணை ஒரு கொடுமைப்படுத்தினாலும் 498 கீழே வரும். வெறும் வரதட்சணை குடும்பம் மட்டும் இல்ல, கொடுமையும் கீழே அந்த பொண்ணு ஒரு ஹஸ்பண்ட் மட்டும் கொடுமைப்படுத்தினா 498 கீழே வராது. லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க உணவு யாராச்சும் குடும்பப்படுத்தினாங்கன்னா வரதட்சணை கொடுமையும் சரி, அது குடும்பம் அவங்க குடும்ப தகாத கொடுமை தாங்கிக்க முடியாத குடும்பப்படுத்தினாலும் 498 கீழே வரும். 498 பொதுமக்களுக்கு கீழே வரதட்சணை கொடுமை ஒண்ணுதான் அவங்க மண்டையில பதிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஆக்சுவலி கொடுமை தாங்க முடியாத அளவுக்கு அது கொடுத்தாலும் 498 கீழே தான். வரதட்சணை கொடுமை இதே தான், அதாவது சாகன்னு சொல்லி உனக்கு வேற இடம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அது கொடுமைப்படுத்தினாலும் அதுக்கே தான் வரும். வெறும் வந்து 498 பொதுமக்கள்கிட்ட வெளிப்படையா வரதட்சணை கொடுமைன்னு இருக்கு. அது மெயின். அது கீழே எந்த கொடுமை நடத்தினாலும் இந்த செக்ஷன் கீழே தான் வரும். சரிங்களா? ஆக்சுவலி புரிஞ்சுக்கோங்க, 498 கொடுமை. சரிங்களா? இப்ப கர்நாடகா ஹைகோர்ட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா, லிவிங் இன் பார்ட்னர்ஸும் இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாங்கன்னா 498 கீழே கேஸ் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்காங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.